நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆரோக்கியா Woman of the Year. எல்லா பெண்களுக்கும் உழைத்து பிழைக்க நிலம் கிடைக்க வேண்டும். எனது இறுதி மூச்சு வரை நான் போராடுவேன். காந்தி வினோபாபாவை வழிவந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தமிழகத்தின் பெரும் ஆளுமை. நிலமற்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் நிலத்தை பெற்றுத் தருவதற்காய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். உழுபவர்க்கே நிலம் சொந்தம் என்று பொருள்படும் லாஃப்டி திட்டத்தை தொடங்கி இன்று வரை 15,000 ஏக்கருக்கு மேல் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அகிம்சை வழியில் நிலத்தை பெற்றுத் தந்திருக்கிறார். நிலம் மட்டுமல்ல, அதன் வழியே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரமும் உரிமையும் வலிமையாய் வரும் என்றுணர்ந்து பெரும் சமூக விடுதலையை சாத்தியப்படுத்தியிருக்கிறார். நிலமீட்பு மட்டுமல்லாது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் போராடி வருகிறார். 80 வயதை கடந்த பின்னும் ஓய்வில்லாமல் ஒவ்வொரு ஊராய் சென்று அவ்வூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காய் குரல் கொடுத்து வரும் இவரை பல உலக நாடுகள் கௌரவித்து அவரின் செயல் கண்டு வியந்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. சமத்துவமான பூமி ஒரு கனவு மட்டுமல்ல, நாம் நினைத்தால் அது நிகழ்வது நிச்சயம் என்று நம் தலைமுறைக்கு உறக்கச் சொல்லி வரும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை சிறந்த பெண்மணியாய் தேர்ந்தெடுப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி கொள்கிறது. சிறந்த பெண்மணி அல்ல, மிகச்சிறந்த பெண்மணி அழைக்கிறோம். திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த இடத்திலேயே 5 ஆண்டுகளுக்கு முன்பு மார்ட்டின் லூதர் கிங்குடைய மகன் சென்னைக்கு வந்திருந்தார். அவரோடு இந்த மேடையிலே நான் வந்து பேசியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது ரியலி இட் இஸ் எ பில்கிரிமேஜ் ஃபார் மீ இன் சர்ச் ஆஃப் சம் டிவைன் திங்ஸ். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லிவிங்? இது மனசில் வேதனையாக இருந்தது. ஆண்டவன் என்னை கூட்டிகிட்டு போய் வினோபா கூட சேர்த்து விட்டார். வெண்மணி என்ற இடத்துல பொம்பளையெல்லாம் எழுந்திரிச்சு போய் நினச்சி வந்தார்கிட்ட கொஞ்சம் கூலி அதிகமாக கொடுன்னு காலையில் கேட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சாம்பல் ஆகிட்டாங்க. அன்று ஆண்டவன் எனக்கு தூக்கத்தை கொடுக்கல. வெளியில் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். உட்காந்துட்டு காலையில் 4:30 மணிக்கு வரைக்கும் வெளியில் உட்காந்து இருந்துட்டு வந்து அங்கே போவோன்ட்டு குன்றக்குடி அடிகளார்கிட்ட போய் சொன்னேன். அவரும் என் கூட பரப்பிட்டு வந்தார். அங்கே போய் பார்த்த காட்சியாக அப்படியே உள்ளமெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த என்மிட்டி பிட்வீன் த லேண்ட் ஓனர்ஸ் அண்ட் லேண்ட்லெஸ் happened this that I must stay here risking my life. சின்ன குடிசையில் குழந்தைகள் படுத்திருக்கிற இடத்துல போய் படுத்துருவேன். 3 வருஷமாக திஸ் இஸ் மை லைஃப், வெரி ஹார்ட் லைஃப். அங்கே இருக்கிற காடு மேடெல்லாம் சுற்றிக்கிட்டே வருவேன். அப்புறம் ஒருத்தர் கூட என் கூட பேசுகிறதே கூட இல்லை. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் வந்திருக்க? போலீஸை ஹண்டிங் ஃபார் மீ. ஒரு 2 சேலையை வச்சு பையில் தூக்கிட்டு போனால் தவறான்னு வச்சுருவாங்க. நான் கட்டின துணியோடையே போவேன். நான் எங்கேயாவது தண்ணி கிடைக்கிற இடத்துல போய் நனைச்சி துணியை லேசாக காயப்பட்டு கட்டிகிட்டு தெரிஞ்சேன். 3 வருஷம் கழிச்சு தைரியம் வந்துச்சு. ஸோ வி வெண்ட் ஆன் ஆர்கனைசிங் த பீப்புள். Then we have succeeded. I am very grateful to the landowners there. They
தென் ஸ்லோலி தே கேம் அண்டர்ஸ்டாண்ட் மை மிஷன். இந்த எடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமாக இருந்ததுனால அந்த சாதாரண பெண்களும் ஆண்களும் அவர்களுடைய மகிழ்ச்சி. ஒவ்வொரு பொண்ணும் வந்து என்னை தொட்டு தொட்டு பார்க்குற, எதுக்கு தொட்டு 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 பார்த்து கும்பிடுற. இப்படி அடித்தட்டு மக்கள் மத்தியில் எவ்வளவோ வேலை செஞ்சு 11,000 ஏக்கரை மக்களுக்கு வாங்கி தந்திருக்காங்க இந்த பெரியவங்க. The light is within you. ஒவ்வொரு பொம்பளைட்டும் சொல்லுது, you are not an empty box. We salute you, ma'am. We respect you, ma'am. Thank you very much. Thank you.